Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 10th science half yearly examல physics part முதல் 6 பாடங்கள் இயற்பியல் பாடங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இயற்பியல் பாடப்பிரிவில் எந்தெந்த வினாக்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், எந்தெந்த பாடங்களில் அதிக வெயிட்டேஜ் வரும், ப்ராப்ளத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த லெசனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி ஒரு அப்டேட் வீடியோ தான். இப்போ வரக்கூடிய 9ஆம் தேதியிலேருந்து தமிழகம் முழுவதுமே half yearly எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மிக முக்கியமாக நமக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு இந்த வினாக்களாக வரணும். ஸோ பாடம் ஒன்றை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மிக முக்கியமான 4 மார்க் அண்ட் 7 மார்க்கை டிக்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு யூனிட் வைஸாக இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க்குடைய கொஸ்டின் பேங்கை பிடிஎஃப் லிங்காகவும் கொடுத்துறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. பாடம் ஒன்றை பொறுத்தவரைக்கு புக் பேக் அந்த நிலைமம் என்றால் என்ன, அதனுடைய வகைகள், எனர்ஜியா அதனுடைய டைப் கேட்குறாங்க. நீட்டினுடைய செகண்ட் லாவை எழுதி F=ma அப்படிங்கிற டெரைவேஷனை டெரைவ் பண்ணணும். உந்தமாரா கோட்பாடு, லாஸ் ஆஃப் மோஷன்ஸ், நீட்டினுடைய 3 லாஸை எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த 4 கேள்வியை அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தையும் படிங்க. எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். டாப்பர்ஸாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தயவுசெய்து ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. பாடம் 2 ஆப்டிக்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்காங்க. கிட்டப்பார்வை, தூரப்பார்வை வேறுபடுத்து, டிஃபரன்ஸ் பிட்வீன் தி மயோபியா ஹைபர் மெட்ரோபியா. அடுத்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புடைய கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் மாடல் கேட்டிருக்காங்க. கூட்டு நுண்ணக்கூடிய அமைப்பு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், ஒளியின் பண்புகள். இந்த கேள்வி ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த பாடத்தில் புக்கிலும் நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ தயவு செய்து டாப்பர்ஸாக இருந்தீங்கன்னா நான் இந்த பாடத்தில் எதாவது கேள்விலாம் படிக்கணும் நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை படிங்க. இந்த பாடத்தில் எக்ஸாம்பிள் சம்மு கம்பல்சரி 2 மார்க் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸசைஸாக 2 ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்குது. ஸோ தயவு செய்து பார்த்துக்கோங்க. பாடம் 3 தெர்மல் ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் பாய்லிஸ் லா, சார்லஸ் லா, அவகாட்ரஸ் லா, இதனுடைய டெஃபினிஷன் கண்டிப்பாக படிங்க. இந்த பாடத்தில் புக் பேக்கில் 2 4 மார்க் கேட்டிருக்காங்க. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் டெரைவேஷன் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் அப்பரண்ட் வெயிட்டுடைய எக்ஸ்பேன்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ 2 4 மார்க் தான் இருக்குது. ஸோ நல்லா படிங்க. நீங்கள் டாப்பர்ஸாக இருந்தீங்கன்னா புக்குக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும், எக்ஸ்பேன்ஷன் இன் சாலிட்ஸ், இந்த கேள்வியும் படிங்க. உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 2 இருக்குது, புக்குக்குள்ளே எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 2 இருக்குது, அதையும் பார்த்துங்க. பாடம் 4 எலக்ட்ரிசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு எல்லா எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தையும் பார்த்துக்கோங்க. கம்பல்சரி 2 மார்க்கில் அதிகமாக வரக்கூடிய மிக முக்கியமான பாடம். இந்த பாடத்திலிருந்து தான் உங்களுக்கு 4 மார்க் 7 மார்க் வரும். 4 மார்க் 7 மார்க்கை பொறுத்தளவுக்கு புக் பேக்கில் கொடுத்துருக்க கொஸ்டினையே டெரைவ் பண்ணிக்கோங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேரலல் சீரியஸ் சர்க்கியூட்டு, பக்க இணைப்பு, தொடர் இணைப்பு வரக்கூடிய அந்த டெரைவேஷன்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ இருந்தாலும் நல்லா டாப்பர்ஸாக இருந்தீங்கன்னா சர்க்கியூட் போட்டு அந்த டெரைவேஷன்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பாடத்தில் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. பயிற்சி கணக்குகள் இருக்குது, உயர் சிந்தனைக்கு வினாக்கள் ஹார்ட் கொஸ்டினும் இருக்குது. ஸோ தயவுசெய்து இந்த பாடத்துக்கு நிறையா வெயிட்டேஜ் கொடுங்க. ஸோ இந்த பாடத்தில் நிறைய புக்கின் 1 மார்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம், செக் அவுட் பண்ணி படிங்க. பாடம் 5 அகஸ்டிக்ஸ், இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த எக்கோ எதிரொலி என்றால் என்ன, மீ ஒலி, இதை பேஸ் பண்ணி 2 4 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 4 மார்க்லேயுமே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரக்கூடிய கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. டாப்லர் எஃபெக்டுடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எக்கோ எதிரொலியுடைய பயன்பாடுகள் கேட்டிருக்காங்க, மெடிசனல் அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. சவுண்ட் வேவுக்கும் லைட் வேவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியை டைப்ஸ் கேட்டிருக்காங்க. மெய் ஒளினா என்ன, குற்றொலினா என்ன, செவி உணர் ஒளினா என்ன, இந்த பாடத்தில் வரக்கூடிய கேள்விகள் படிங்க. முக்கியமாக இந்த பாடத்தில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தையும் பார்க்கணும், எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தையும் நீங்கள் தயவுசெய்து பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். மாற்றி ரிவர்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. பாடம் 6 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், இந்த பாடத்தில் ஒரு 3 4 மார்க் புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆல்ஃபா, பீட்டா, காமா, இதனுடைய பண்புகளை கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். நியூக்ளியர் ரியாக்டர், இதனுடைய ஒர்க்கிங் மாடல், அணுக்கரு உலையுடைய அமைப்பு கேட்டிருக்காங்க. கட்டுப்பாடு உள்ள வினை, கட்டுப்பாடற்ற வினைகள் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், இந்த 3 கேள்வி தான் புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. புக்கில் நீங்கள் படிக்கணும்னா கதிரியக்க ஐசோடோப்புகளுடைய பயன்கள், ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்புடைய அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமான கேள்வி. நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவுடைய டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஜாடி வசன் சொல் கேட்குறாங்க. முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா சிதைவு, காமா சிதைவு, பீட்டா சிதைவை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்
ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஆல்ஃபா டிகே காமா டிகே இதை பேஸ் பண்ணக்கூடிய சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. E=mc², இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் டிக்டேட் பண்ணியிருக்கக்கூடிய 4 மார்க் 7 மார்க் இதை படிங்க. என்ன 2 மார்க் படிக்கணும், என்ன 4 மார்க் படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்டாக உங்களுக்கு பிடிஎஃப் லிங்காக கொடுத்துருக்கேன். அதையும் டவுன்லோட் பண்ணி நல்லபடியாக படிங்க. அடுத்த வீடியோவில் கெமிஸ்ட்ரிக்கும் தனியாக அப்லோட் பண்ணுறேன், பயாலஜிக்கும் தனியாக அப்லோட் பண்ணேன். ஏன்னா ஒரே வீடியோவில் 22 லெசனுக்கு சொல்லும்போது வீடியோ ரொம்ப லென்த்தி ஆயிரும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, கவனம் வராது. என்னென்ன பாடங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபிசிக்ஸ் பார்ட்லாம் நீங்கள் இதை கவனமாக படிங்க. முக்கியமாக கொஸ்டின் பேங்கை டவுன்லோட் பண்ணி அதை முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. சார் நான் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கேன், ஒரு 60% மார்க் எடுக்கிறேன், ஒரு 70% 80% மார்க் எடுக்கிறேன்னா நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டினை படித்தாலே போதும். ஆனால் செண்டம் எடுக்கணும்னா புக்கின் கொஸ்டினை தரவு பண்ணியிருக்கணும், உயர் சிந்தனைக்கான வினாக்களை தரவு பண்ணிக்கணும், ப்ராப்ளம்ஸையும் தரவு பண்ணிடணும். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.